கோவையில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் 16 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு ரோபோக்களை பற்றிய அடிப்படை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக பள்ளி முடிந்ததும் மாலை நேரங்களில் மாணவர்கள் நடனம், பாட்டு, விளையாட்டு போன்ற பயிற்சிகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் பாடப்புத்தகங்களிலும் டிவியில் மட்டுமே பார்த்த ரோபோக்களை செயல்முறை கல்வியாக வழங்கும் பயிற்சியை அளித்து வருகின்றனர் 2 இன்ஜினியரிங் இளைஞர்கள் காளிப்பிரகாஷ் மற்றும் சாந்தகுமார். 16 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு ரோபோக்களை பற்றிய அடிப்படை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. நான் நிறைய ரோபோட் செஞ்சிருக்கேன். ஷூட்டர் போட், நடக்கிற மாதிரி ரோபோட். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி டீமில் ஒர்க் பண்ணணும், ஸ்கூலில் நடக்கிறதுல இங்கே நான் செய்கிறேன். நிறைய ரோபோ நான் செஞ்சுருக்கேன். நிறைய ரோபோனா நடக்கிற ரோபோ, ஷூட்டிங் பண்ணுற ரோபோ, மார்ஸ் ரோவர், வெண்டிங் மிஷின் நிறைய பண்ணியிருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களிடையே ரோபோ பற்றிய விழிப்புணர்வு குறைவாக உள்ளதாகவும், இதற்காக தங்கள் பயிற்சி மையம் சார்பில் இலவச பயிற்சி அளிக்க தயாராக உள்ளதாகவும் பயிற்சி ஆசிரியர் சாந்தகுமார் தெரிவித்தார். இங்க நாங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி ரோபோஸ் பண்றது, அது மூலயமா அவங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் எப்படி இன்டர்ரிலேட் பண்ணி அவங்கள டெவலப் பண்றதுங்கிறத நாங்கள் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய விஷயத்த அவங்க பண்ண நார்மலா அது பிசிக்ஸ், மேக்ஸ் அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா பார்க்காம அது சம்திங் அவங்க லைஃபுக்கு யூஸ் ஆகிற ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லாம ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாது. ஸோ நாங்கள் இந்த வருஷம் 2010 இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஒரு உறுதிமொழி எடுத்தோம். அதாவது ஒரு வருஷத்துல குறைஞ்சது 1000 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரோபோட்டிக்ஸ்னா என்ன, அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது மூலயமா அவங்களோட கெரியரை எப்படி கொண்டு போகலாங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த 2010 சுதந்திர தின அன்னைக்கு ஒரு மிஷன் எடுத்தோம். அடுத்த சுதந்திர தினம் வரதுக்குள்ள எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எங்களால போக முடியுதோ போய் நாங்க ஃப்ரீயாவே டெமோ கிளாஸ் எடுக்கலாம்னு இருக்கோம். கடந்த ஆண்டு பெங்களூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான ரோபோ கண்காட்சியில் சிறந்த ஆய்வறிக்கைக்கான பரிசை இந்த பயிற்சி மைய மாணவர்கள் பெற்றுள்ளனர். பருவத்தே பயிர் செய்யும் இம்மாணவர்கள் பாராட்டுக்குரியவர்கள்.